கதம்பம் ஆஃபீஸியலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து நிற்கிறோம் கொஞ்சம் அறுவடை செய்கிறதுக்கு. தொடர்ந்து 2-3 நாள் மழை பெய்ததால் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிடுங்கோன்ட்டு வந்திருக்கிறோம். நல்லா இப்போ வந்து வளர்ந்து பிடிச்சேன்னு வருது. ஆனால் இனி செப்டம்பர் ஆகுது, என்ன நடக்க போதோ தெரியல. வாங்க அறுவடையை பார்க்கலாம். வெங்காயம் பிடுங்கி நிற்கிறேன் மோகன். இப்போ கொஞ்சம் நான் பிடுங்கி வச்சுட்டு, ஏற்கனவே நாங்கள் பிடுங்கினாங்க, அதுவும் இருக்குது. சைட்லேயெல்லாம் பிடுங்கி போட்டு கிடக்கு. வாங்க அப்படியே தோட்டத்தை பார்த்துன்னு வரலாம். மோகன் வெங்காயத்தை பிடுங்கட்டான். இது நல்ல காய் வந்திருக்கு. இன்றைக்கி இதுலேயே அறுவடை செய்யலாம். கொஞ்சம் இந்த வெதர் சரியாக இருந்திருந்தால் இந்த முறை நல்ல விளைச்சல் எடுத்துருக்கலாம். பூசணிக்காய் ஸ்டில் கிடக்குது நல்ல பெருசாக. பாவக்கொடியில் வளர்ந்து நிற்குது. பாவக்காயும் காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் எல்லாம் பிஞ்சுகள் எல்லாம் கிடக்கு. தக்காளியும் பயத்தங்க பீன்ஸ் வளர்ந்து நிற்குது. நல்லா பிடிச்சின்னு போது. பாவக்கண்டு, பாவக்காய் காய்ச்சி தொங்குது பந்தலிலே பாவக்காய். பீன்ஸும் 1 கிழமை இடைவெளி வந்தால் இவளையும் சும்மா கிடத்த இடத்துல எல்லாம் பீன்ஸை போட்டு விட்டது. வாழை 2 வருஷமாச்சு போட்டு சரியான கிழங்கு கொண்டு வச்சது. வளர்கிறதுக்கு அதுக்கு டைம் கிடைக்கிது இல்லை. இந்த வெதர் சரியில்லாத்துல பீன்ஸ் வளர்ந்து பிடிச்சி வந்துட்டு இடம் மாற்றி வைக்கிறதால நல்ல ஒரு காரணம் என்னென்னா, அந்த இதில் வர அந்த ஒரு கருத்த பூச்சி, மாவு பூச்சி மாதிரி அது வராது. அப்படி வந்ததுன்றாலும் தொடர்ந்து எல்லாத்துக்கும் பிடிக்காம நாங்கள் கழுவி விட்டோம்னா, தண்ணி ஹோஸ் பைப்பால் தண்ணி அடிக்கிறதையும் கழுவி விட்டோம்னா அவர் போயிடுவார். இப்படி ஒரு கண்டில் வந்தவர், இந்த கண்டொண்டில் வந்தவர் அந்த மாவு பூச்சி கருப்பாக அப்படியே ஒட்டி எனக்கு ரொம்ப வளத வச்சு கொண்டிருக்கோம். நான் கழுவி விட்டேன், அதோட போயிட்டு. அதான் ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரே இடத்துல வச்சுருந்தோம்னு சொன்னால் அது வந்து பூச்சி எல்லா கண்டுகளுக்கும் பிடிச்சிருக்கு. இது ஒரு கண்டுக்கு வேறு நாங்கள் கழுவி விட போயிட்டு. இந்த முறை எந்த ஒரு சும்மா தானே ஒரு புளிச்ச மோரோ இல்லது வினிகரோ எதுவுமே தெளிக்க இல்லை. இந்த முறை ஒட்டு விதமான இதுவும் அப்படியே தன்பாடில் தானாகவே இயற்கையாகவே வளர்ந்துட்டு போயிடும். பாருங்க அந்த பந்தல் எல்லாம் அப்படி இருக்குன்னு, பந்தலில் மேலே வடிவாக வளர்ந்து படந்துட்டு போயிடும். இந்த முறை நல்ல இதாக செய்து நாங்கள் எங்களோட பேட்டில் கண்ட இந்த வருஷம் வெதர் கொஞ்சம் நல்லா எல்லாம் படந்துட்டு நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்க பீன்ஸ் இதில் கோஷத்து வந்து நான் காய்ச்சி முடிச்சு பட போகிறேன். பூசணிக்காய் சைஸ்லேயே சீடுக்கு விட்டுக்கலாமா? சீடுக்கு விட்டுக்கலாம் தான். ஓகே,
ஒரு கிழமை வரையில் அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய சைஸில் காய்ச்சிட்டு முத்திட்டு தான் என்னோட இதில் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே வா பூசணிக்காய் வைக்க போயிடும். பூசணிக்காயில் கிடக்குது. இப்போ பிடுங்குவோமா இல்லை என்னென்னு யோசனையாக இருக்குது. பார்ப்போம். என்னோட பர்பிள் பீன் தண்டோடு விட்டுங்க, காயோடு விட்டாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வந்திருக்கு. பர்பிள் பீன்ஸ் பிடிங்கியாச்சு ஒரு 3 கிலோவுக்கு கிட்ட. இப்போ க்ரீன் பீன்ஸ், ராணா பீன்ஸ். இங்கேயும் கிடக்குது. எஸ், அந்த ரவுண்ட் கோஸை சும்மா போட்டு விட்டது நல்லா நல்லா வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் கறி பொரியல் மாதிரி செய்யலாம். அப்படியே எங்களோட பூசணிக்காய் இல்லைன்னு கேட்டது இப்படி நிற்கிது தாங்குமாண்டு. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு செடி பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெத்தெடுத்த தாய்க்கு குழந்தை பாரமா. அப்படித்தானே? எப்படியும் தாய்க்கு இது பாரமே இல்லை. நல்லா தக்காளி வளர்த்து கிடக்கு. நம்ம தக்காளி எல்லாம் பெருசாக வரே இல்லை. தக்காளி பழம் கூடையிலே போடுங்கள். கூடையில கொடுங்க. நாங்கள் இதுக்குள்ள சும்மா போட்டு விட்டது. இலக்குவா 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 இருக்குது. இங்கே ஒரு பொட்டில் கோட் உக்கச்சக்க பிஞ்சு கிடக்க. நீ நான் நம்பல செப்டம்பருக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு ஆள் தப்பி வந்திருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்கணும். நிறைய பிஞ்சுகள் கிடக்குது தான். நிறைய பிஞ்செல்லாம் கிடக்குது. இதோ எங்கள் ஃபைனல் அறுவடை. நிமித்தி பிடிங்க. எஸ், கிட்ட கொஞ்சம் எஸ். ஃபைனல் அறுவடை. எப்படி இந்த பர்பிள் பீன்ஸ் பாருங்க அப்படி இருக்கு. ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல அறுவடை எடுத்துருக்குறோம். வெதர் சரியில்லாமல் இருந்தும் கொஞ்சம் இருக்குது. இதோட நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.